ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனை வச்சு எப்படி சட்டுன்னு ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா மண் இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. புளியில் மண் இருக்கும், அதனால் பார்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து வெங்காயமும் ஒரு சில்லு தேங்காயும் எடுத்துருக்கோம். 2 வெங்காயம், ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதையுமே நம்ம வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 தக்காளியை வந்து ஆட் பண்ணுங்கள். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறுன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச எல்லா பேஸ்ட்டையுமே வந்து நம்ம அந்த புளி தண்ணியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதை அரைக்காமல் கையிலே கரைச்சும் செய்யலாம். இதில் நம்ம இப்போது 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது வீட்டில் காய்ச்ச மிளகான்றனால அந்தளவுக்கு காரம் இருக்காது. உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி உங்களுக்கு தேவைக்கேற்ப வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சிருங்க. நீங்கள் தக்காளியை வெறுமனே கையிலே கரைச்சி கூட செய்யலாம். தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி நல்லா வற்றிட்டோம் பாருங்கள், நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம இதில் மாங்காவும் மீனும் போட போகிறோம். இது வந்து மாங்காவும் மீனும் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸு நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 1% கூட இதில் ஆயில் ஆட் பண்ணாதனால ரொம்பவுமே நமக்கு நல்லதும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் வழக்கமாக செய்கிற ஸ்டைலில் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.